அன்பான கத்தோலிக்க இறை சமூகமே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்வின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் மங்கள வார்த்தை ஜபத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் நாம் மங்கள வார்த்தை ஜபத்தில் முதலில் செல்கிறோம். விவிலியத்தில் லூக்கா 1:28 இந்த வசனம் காணப்படுகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இவை. கடவுள் கூறிய வார்த்தை, அதாவது கடவுள் கப்ரியேல் தூதர் வழியாக மரியாவுக்கு செய்தி அனுப்பிய வார்த்தையே இவை. இது ஓர் இறை வார்த்தை. காரணம், இது விவிலியத்தில் காணப்படுகிறது. இரண்டாவது, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றதே. லூக்கா 1:42 படி மரியா கப்ரியேல் தூதரின் செய்தியை கேட்டவுடன் தனது உறவினர் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அப்போது அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன வார்த்தை தான் இது. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே என்பதை எலிசபெத் தூய ஆவியின் தூண்டுதலால் சொல்கிறார். இதுவும் இறை வார்த்தை, மேலும் இது விவிலியத்தில் காணப்படுகிறது. மூன்றாவதாக, தூய மரியே இறைவனின் தாயே என்பது லூக்கா 1:43 படி மரியாவை கண்டவுடன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத்து, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று கூறுகிறார். அப்ப இறைவனின் தாய் என்று தூய ஆவியார் வழியாகவே எலிசபெத் அறிக்கையிடுகிறார். அந்த இறை வார்த்தை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இதுவும் விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் இறை வார்த்தையே. நிறைவாக, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எப்போதும் வேண்டிக் கொள்ளும். லூக்கா 18:9 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையில் பரிசேரும் வரி தண்டுவோரும் ஆலயத்திற்கு வேண்டுதல் செய்வதற்காக செல்கிறார்கள். அப்போது வரி தண்டுவோர், கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி இறளும் என்று, அதாவது தான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறார். இதையே நாம் பாவி என்பதை ஒப்புக்கொண்டு மரியாவின் பரிந்துரை ஜபத்தை நாடுகிறோம். ஏன் நாம் மாதாவின் பரிந்துரை ஜபத்தை நாடக்கூடாது? நாமும் பிறருக்காக ஜெபிப்பதில்லையா? பிறரும் நமக்காக ஜெபிப்பதில்லையா? ஆகவே இந்த மங்கள வார்த்தை ஜபம் முழுவதும் விவிலியத்தை அடிப்படையாக வைத்துதான் உள்ளது. சிலர் கூறுவார்கள், திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டுமா என்று. இறை வார்த்தை வைத்து இன்று பலரும் ஜெபிப்பதை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவர்கள் பல சபைகளில் இறை வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி ஜெபிப்பதை நாம். அதனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, யார் என்ன சொன்னாலும் காதில் அதை வாங்கிக் கொள்ளாதீர்கள். மங்கள வார்த்தை என் ஜெபமாலி சொல்லி அன்னை மரியா வழியாக கடவுளை மகிமைப்படுத்தி இறை ஆசிரை பெறுவோம். நன்றி, வணக்கம்.